இளைஞரணியினுடைய பொதுச் செயலாளர் அருமை தம்பி PC தர்மர் அவர்கள் வேட்பாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். நமது மாவட்ட தலைவர் பழனியின் கனகராஜ் அவர்களுக்கு இளைஞர்களுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் தர்மன்ஜி அவர்கள் சால்வை அணிவித்துக்கிறார். அன்பிற்கினிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக நடக்கின்ற தேர்தல். அதுதான் நடத்துறாங்க. ஆமா, இந்த நாட்டினுடைய பிரதமர் யாரு? நாட்டினுடைய பிரதமர் யாரு? மோடி. இந்திய நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் முடிவு செய்து விட்டார்கள், மூன்றாவது முறையாகவும் நரேந்திர மோடியே வர வேண்டும் என்று மக்கள் அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள். இன்னைக்கு அந்த சர்வே எடுக்கக்கூடியவங்க பூரா கருத்து கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, 400 சீட்டுக்கு மேல ஜெயித்து மீண்டும் நரேந்திர மோடியே பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லி, உங்கள் அத்தனை பேரினுடைய ஆசிகளோடு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 நாளைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? இந்த 10 வருஷத்துல சம்பளத்தை ஏத்தி 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 இன்னைக்கு எவ்வளவு கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்காரு? கடந்த 1ஆம் தேதியிலிருந்து அறிவிச்சிருக்கிறாரு. இனிமேல் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறவங்களுக்கு 319 ரூபாய் நீ சம்பளம் தரணும் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. இனி போனா அவனுக்கு சம்பளம் முடிந்து. அப்புறம் நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு 100 நாள் பத்தலைங்க, இங்க எல்லாம் பூரா வறட்சியா இருக்கு, எங்களுக்கு வேற வேலை இல்லை, ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கு நீங்க தாமர சின்னத்துல வெற்றி பெற வச்சீங்கன்னா, அவர் போய் மோடி கிட்ட நேரடியா பேசி 100 நாள் திட்டத்தை 150 நாளைக்கு மாத்தி தருவார். அதே போல நரேந்திர மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசமா சிலிண்டர் கொடுத்திருக்கார். 5 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டு திட்டங்களை நரேந்திர மோடி கொடுத்திருக்கார். அதே போல பெரிய பெரிய ரோடு, நம்ம ஊருக்கு போறதுக்கான பெரிய பெரிய சாலைகளை யார் போட்டு கொடுத்திருக்கா? நரேந்திர மோடி போட்டு கொடுத்திருக்கார். கொரோனா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் உலகத்திலேயே எங்குமே நடக்காத வகையில் 80 கோடி ரேஷன் அட்டைகளுக்கு தலா ஒவ்வொருவருக்கும் 5 கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க நரேந்திர மோடி. உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமான்னு தெரியல. 5 பேர் இருந்தீங்கன்னா 25 கிலோ அரிசி நரேந்திர மோடி கொரோனா காலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். இதையெல்லாம் தாண்டி கொரோனா வந்தப்போ நம்மெல்லாம் உயிர் பொழைப்போமா பொழைக்க மாட்டான்னு தெரியறப்ப நம்மள மாதிரி இருந்த இந்த நாடு முழுவதும் இருந்த மக்கள் 120 கோடி பேருக்கும் 2 முறை கொரோனா தடுப்பு ஊசியை இலவசமாக வழங்கிய ஒரே நாடு இந்தியா. வழங்கிய தலைவன் ஒரே தலைவர் நரேந்திர மோடி. நம்ம அந்த நன்றிக்காகவாவது, நம்ம உயிரோடு ஊசி போட்டு நம்மளை காப்பாத்தி வச்சிருக்காரு, அந்த நன்றிக்காகவாவது நம்ம நரேந்திர மோடிக்கு ஒரு டைம் ஓட்டு போடணுமா? நரேந்திர மோடிக்கு குடும்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா, நீங்க எல்லாம் தெரியும். அவரு கிடையாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால அவங்க அம்மா இறந்து போயிடுச்சாங்க. 102 வயசு அந்த அம்மா இறந்து போச்சு. நானும் காலையில நீங்களும் பார்த்திருப்பீங்க, எல்லாருமே டிவியில பார்த்திருப்பீங்க. 7 மணிக்கு அவங்க அம்மா இறந்து போச்சுன்னு சொல்றாங்க. அந்த அம்மா குஜராத்ல இருக்கு, அகமதாபாத்ல. நரேந்திர மோடி டெல்லியில இருந்து கிளம்புறாரு, நேரா போய் 8:30 மணிக்கு இறங்குறாரு. நான் உங்களை மாதிரி தான் டிவி பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கேன். 8:30 மணிக்கு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி 9 மணிக்கு அங்க 8:30 மணிக்கு அகமதாபாத் போயிட்டு அவங்க அம்மாவோட பாடி எடுத்துட்டு குஜராத்ல அப்படியே நடந்து சமந்துட்டு போயிட்டே இருக்காரு. சரி, நாங்கெல்லாம் நினைச்சோம், சரி மோடி அவங்க அம்மா இறந்துட்டாங்க, நம்மளும் கட்சியில் இருக்கிறோம், பிளைட் டிக்கெட்டை போட்டு ஒரு 8 போய் மோடிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னோம். நம்ம கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் எத்தனை மணிக்கு போறேன்னு சொல்லுங்க, நாங்களும் வர்றோம், பிளைட் டிக்கெட் போட்டு போலான்னு. நம்மெல்லாம் இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா 11 மணிக்கு அவங்க அம்மாவை 7 மணிக்கு இறந்ததா தகவல் வருது. 10:30 மணிக்குள்ள அடக்கம் பண்ணிட்டு 11 மணிக்கு மேற்கு வங்காளத்திலே பாரத பிரதமரால் வந்தே பாரத் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரெயினை தொடங்கி வைக்கிறதுக்கு இந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டு போட்டு அங்க போயிட்டாரு. இப்படி ஒரு பிரதமர் நாட்டில் எனக்கா கிடைச்சு பார்த்திருக்கமா? சொல்லுங்க. நான் தாய் செத்தாலும் சரி 3 மணி நேரத்தில் தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை முடித்துவிட்டு இந்த நாட்டிற்காக பணி செய்யக்கூடிய ஒரு பிரதமர் கிடைத்திருக்கிறார். அந்த பிரதமரை நாம் விட்டுவிடக் கூடாது. அவரே நரேந்திர மோடியே மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னால்
நம்முடைய வெற்றி வேட்பாளர் வி செந்தில்நாதன் அவர்களுக்கு நீங்கள் இந்த முறை தாமரை சின்னத்துல வாக்களிக்கணும். நிறைய பேர் வர்றாங்க, உங்கள்ட்ட ஓட்டு வாங்குறாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே போயிடுறாங்க, மறுபடியும் தேர்தல் வந்தா திரும்ப வர்றாங்க. அப்படித்தானே வர்றாங்க? ஏதாவது செய்யறாங்களா? இல்ல. இரண்டாவது, 38 எம்பியை முதல்ல அதிமுக ஓட்டு போட்டு அனுப்பிச்சார் 2019. இவன் பூராங்க நரேந்திர மோடி கிட்ட போய் என்ன பண்ண முடிச்சு? ஒன்னும் பண்ண முடியல, திரும்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? போன முறை இந்த இங்க இருக்கிற ஜோதிமணி முதல் கொண்டு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு திமுகவுக்கு அனுப்பிச்சு விட்டோம். அந்த அம்மா போயிட்டு எப்ப வருது? எப்ப வருது? இந்த தேர்தல் வந்த உடனே மறுபடியும் சீட்டை வாங்கிட்டு இப்ப வருது. ஆனா அப்படி அல்ல, நரேந்திர மோடி தான் பிரதமராக வரப்போகிறார், பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் நம்முடைய செந்தில்நாதன் அவர்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு அனுப்பிச்சு விட்டோம்னா தாமரை சின்னத்துல அவரு நேரடியா போய் நரேந்திர மோடி கிட்ட பேசி நமக்கெல்லாம் என்ன வேணுமோ அத்தனை திட்டங்களையும் கொண்டு வருவார். அதனால் நீங்கள் அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம், நான் வாக்களிக்க வேண்டிய சின்னம், நீங்க எல்லாரும் தாமரைக்கு தான் வாக்களிப்பின்னு சொன்னா, நம்ம வேட்பாளருக்கு தான் ஆதரவு தருவீன்னு சொன்னா, நம்ம வேட்பாளருக்கு தான் உங்களுடைய ஆசைகளை தருவீன்னு சொன்னா, எல்லாரும் பலத்த கரவோசம் பண்ணி அவருக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக உங்களிடம் நமது வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்களை சிறிது நேரம் உரையாற்ற சொல்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராகவும் தமிழ் தேச கட்சியினுடைய வேட்பாளராகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராகவும் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வேட்பாளராகவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராகவும் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு உங்க எல்லாத்துக்கிட்டே வந்திருக்கங்கம்மா. நமது சின்னம் தாமரை சின்னம். எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ணா சொன்னாங்க, கடந்த 5 வருடத்துக்கு முன்னாடி இதே தேர்தல் வந்தது. இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், மத்திய அரசுக்கு உண்டான தேர்தல். இது மாநில அரசுக்கு உண்டான தேர்தல் அல்ல. மாநில அரசுக்கு உண்டான தேர்தல்னா யார் முதலமைச்சராக வர வேண்டும் சொல்லக்கூடிய தேர்தல். இது மத்திய அரசுக்கு உண்டான தேர்தல், யார் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொல்ற தேர்தல். இது இந்தியா முழுவதும் நடக்குது. இந்தியா முழுவதும் 18 மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு. 400க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பதை உறுதி செய்து விட்டார்கள் மக்கள். அந்த 400 இடங்கள்ல ஒரு இடம் கரூர் பாராளுமன்றமும் இருக்கணும். மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, மேல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், மேல நம்முடைய தாமரை ஆட்சி. அப்போ கரூர் பாராளுமன்றமும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக நம்ம வந்தால்தான் நேரடியாக திட்டங்களை எடுத்துட்டு போக முடியும். இந்த ஊருக்கு வேடசந்தூருக்கு காலங்காலமாக தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை எல்லா பக்கம் இருந்துட்டே இருக்கு. 50 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க. மாறி மாறி ஆட்சியில் இருந்து மக்களை ஏமாற்றுவது மட்டும்தான் மிச்சம். மக்களுக்காக எந்த திட்டங்களையும் அவங்க முன்னெடுக்கல. எந்த வாக்குறுதிகளும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றவில்லை. அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த முறை வெற்றி பெற்றுட்டு போற திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சுட்டு போறதோட சரி, தொகுதி பக்கம் எட்டி பார்த்தாங்களாமா? உங்களை எல்லாம் பார்த்தாங்களா? பார்க்கல. நன்றி கூட சொல்ல, ஓட்டு கேட்கறதுக்கும் அல்ல. அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு நம்ம பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். எதுக்காக இதை சொல்றோம்னா, 5 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினரும் பார்க்கல, சட்டமன்ற உறுப்பினரும் பார்க்கல. ஆனா மோடி அவர்கள், நீங்க எல்லாம் பாருங்க, தொடர்ந்து தமிழக மக்கள் மோடிக்கு இப்போதுதான் ஆதரவு கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆதரவு கொடுக்க தொடங்குறதுக்கு முன்னாடியே மோடி வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு, கழிப்பறை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் கழிப்பறை, அதே போல ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக வீடு தோறும் குடிநீர் இணைப்பு, மருத்துவ காப்பீடு, 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு. அண்ணன் சொன்னது போல ரேஷன் கார்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 5 கிலோ அரிசி. இந்த மாதிரி பல நல்ல திட்டங்களை, தூய திட்டங்களை ஊழல் இல்லாம நேரடியாக மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு மக்கள் போற்றும் உன்னத தலைவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால்
நமது சின்னம் தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரை சின்னம் என்று சொல்லி, அதே போல ஒன்னே ஒண்ணு சொல்றாங்கம்மா, திமுக அண்ணா திமுக 50 ஆண்டு காலமா மக்களை ஏமாத்திட்டு கரெக்டா தேர்தல் அப்ப வருவாங்க, பொய்யான வாக்குறுதிகளை நிறைய கொடுப்பாங்க, அடுத்த 5 வருஷம் வரவே மாட்டாங்க, ஜெயிச்சு போயிட்டே போதும் அவங்களுக்கு. ஏன்னா 500 ரூபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குடிநீர் பிரச்சனையா வரமாட்டாங்க, வேற எந்த பிரச்சனை அப்படின்னாலும் உங்க ஊருக்கு எந்த பிரச்சனையாலும் வரமாட்டாங்க. ஓட்டை கொடுத்துட்டாரு, ஓட்டு கொடுத்துட்டாரு நம்ம ஜெயிச்சோம், பணத்தை கொடுத்துட்டாரு ஜெயிச்சோம், நம்ம எதுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் மாற்றத்தை மக்கள் முன்னெடுக்க வேண்டும். திமுக செய்த சாதனைனா ஒன்னே ஒண்ணுதான், இந்த 2.5 ஆண்டு காலத்துல 7வது 8வது 9வது படிக்கின்ற பள்ளி மாணவர்கள் கூட கஞ்சாவுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாகிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுச்சு. 7வது படிக்கிறான், கல்வியை கொடுக்க சொன்னா இந்த அரசு கஞ்சாவை கொடுத்துட்டு இருக்கு. டாஸ்மாக் 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணத்தை டாஸ்மாக் மூலியமா திமுக வசூல் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாடும் நாட்டு மக்களும் எக்கேடுகிட்டு போனா என்ன, என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா சரின்னு ஸ்டாலின் குடும்பம் நினைக்குது. மக்களே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். இந்த முற்றுப்புள்ளி இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியாக இருக்கணும், தாமரை கட்சியினுடைய ஆட்சியாக இருக்கணும், தாமரை மலர வேண்டும். இதுக்கெல்லாம் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா தாமரை மலர வேண்டும். நமது சின்னம் தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரை சின்னம் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கலைராஜ் அவர்களுக்கும், இந்த வேடசந்தூர் சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளர் அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும், மண்டல் தலைவர் அண்ணன் கோபால் அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்த நம்முடைய இளைஞரணியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் VC தர்மன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், OPS அணியை சேர்ந்த அண்ணன் மாயாண்டி அவர்களுக்கும், கிளை செயலாளர் அண்ணன் கருப்பு தேவர் அவர்களுக்கும், ஸ்டீபன் அவர்களுக்கும், பாமகவை சேர்ந்த அண்ணன் கணேசன் உட்பட அனைத்து நம்முடைய சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கும், விசுவாசம் அவர்களுக்கும் மற்றும் கிளை தலைவர்களுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும், போஸ் அண்ணன் அவர்களுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து, நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி, வணக்கம்.